ஹொம்பலி பிலிம்ஸ் தயாரிப்பில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் சலார் வெற்றி நடை போடுகிறது. சரவணனோட எவிக்ஷன் அப்போ மாயா ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்ணாங்க. என்னதான் கோவம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இதெல்லாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 85 டேஸா ஒருத்தர் கூட ஒன்னா டிராவல் பண்ணிருக்கோம். அப்படிங்கும்போது அவர் எவிக்ட் ஆகி வெளியில போகிறாரு. கொஞ்சம் கைண்டா இருந்திருக்கலாம். ஆனா மாயோட ஃபேஸ் ரியாக்ஷன்லயே விக்ரம்கான ஹேட்டட் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு வெளியில எல்லாருமே மாயாவை திட்டிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனாவுமே அதே தான் மாயா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மாயா என்னன்னே தெரியாம ஒரு விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க, நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எனக்கு டீச் பண்ணாதீங்கன்னு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம்காக நான் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கேன் அப்படின்னு மாயா அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்றதால ஜாக்பாட் டாஸ்க்ல விக்ரம் 5 ஸ்டார் வின் பண்ணதுக்கு அப்புறம் மாயா விக்ரம் இதுக்கு டிசர்விங்கான பர்சனே கிடையாது, இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்கு, இந்த 5 ஸ்டார் விக்ரம் வாங்கினது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பேசின அந்த வீடியோவை எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணி இதுதான் நீங்க விக்ரம்க்கு சப்போர்ட் பண்றதா, இவ்வளவு சீப்பா அவரை பத்தி பேக் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, உங்களை ஃப்ரெண்டா நம்பி உங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்காம இருந்த ஒரு பர்சனோட விக்டரியை செலிப்ரேட் பண்ணாம இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா அவர் அதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு மாயாவை எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. விக்ரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே எமோஷனலா அவரோட ஜேர்னி பத்தி ஷேர் பண்ணிருக்காரு. என்னோட டஃப் டைம்ல என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட லவ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிக் பாஸ்ங்கிற இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டீமுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கமல் சார் என்னோட கான்ஸ்டன்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா ஒரு மென்டரா இருந்து எனக்கு கைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், நீங்க தான் என்னோட ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காரு. பிக் பாஸ்ல இருந்து எவிக்ட் ஆகி வரும்போதே இந்த எவிக்ஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்து எனக்கு பிக் பாஸ் டிராஃபியை கையில வாங்குறதை விட உங்க கூட நடிக்கணும், நம்ம 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல வரணும், அதுதான் எனக்கு கிடைக்க போற மிகப்பெரிய விக்டரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விக்ரமோட இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்ட கமல் சாரே ரொம்ப கிளவரா பேசுறீங்க, இதை விட நாசுக்கா யாராலையுமே சான்ஸ் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்திருந்தாரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூலமா எல்லாரோட ஃபேவரட் கேரக்டரான கண்ணாவா இருந்த விக்ரம் இப்போ பிக் பாஸ் ஷோ மூலமா பல பேரோட ஃபேவரட் ஹியூமன் பீயிங்க மாறி இருக்காருன்னே சொல்லலாம். பிக் பாஸ்ல ஒரு நல்ல கண்டஸ்டன்டா இருந்தாரு அப்படிங்கறத விட ஒரு நல்ல மனுஷனா அவர் இருந்திருக்காரு அப்படின்னு எல்லாருமே சரவணன் விக்ரம்க்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஹொம்பலி பிலிம்ஸ் தயாரிப்பில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் சலார் வெற்றி நடை போடுகிறது.